தமிழ்நாடு முழுக்கங்க படுகொலைகள், சிறுவர்களை பலாத்காரம் செய்யறது என்று பல விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பார்த்தோம்னா கவின் அப்படிங்கிறவரை ஆணவ படுகொலை செய்யறாங்க. சின்ன குழந்தைங்களை பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. அதே மாதிரி பார்த்தா ரியல் எஸ்டேட் அதிபர்களை படுகொலை செய்யறது, ஒரு லாயர்ஸை கோர்ட்டுக்கு வெளியே வச்சு வெட்டுறாங்க. இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இன்னைக்கு இருக்குதுன்றதுல மாற்று கருத்து இல்லை. அது இதுக்கு பேஸ் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தா, கஞ்சா, டாஸ்மாக், போதை வஸ்துக்களை அதிகம் பயன்படுத்துவதுதான் அவர்களை மிருகங்களாக மாத்துது. அதனால அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கிட்டதான் சட்டம் ஒழுங்கு இருக்கு. அவர் இதை இரும்புகரம் கொண்டு அடக்க வேண்டும். எல்லா இடத்துலயுமே இத ஸ்ட்ராங் பண்ணி போலீஸ முடுக்கி இனிமேல இது மாதிரி ஒரு நிகழ்வுகள் தமிழ்நாட்டுல எங்கும் நடக்காதவனும் காப்பாத்தணும். இப்ப கூட நான் அறிக்கை கொடுத்துட்டு தான் வந்தேன் கவின் அவர்களுக்கும் எல்லாருக்கும். இது இப்ப நேத்தா நடக்குது சொல்லுங்க. எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி மக்களுடைய வரிப்பணத்துலதான் நடக்குது. ஆனா யார் ஆட்சியாளர்களோ அவங்க பேர்லயும் அவங்க பேரை வைக்கிறது இது யூஸ்வலா தமிழ்நாட்டுல பல ஆண்டுகளா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இவங்க ஆட்சி இருக்கிறதுனால இவங்க பேரு, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஆட்சியில அவங்க பேரு. ஆனா இது மக்கள் வரிப்பணத்துல ஒரு திட்டம் வரும்போது எந்த ஒரு தனி நபருடைய பேர் வைக்கிறது வரவேற்பு கூடியது அல்ல. அது தவறான ஒரு முன்னுதாரணம். இது கண்கூட தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. மக்கள் நல கூட்டணியில எப்படி ஒரு படுதோல்வி அடைஞ்சோம், மக்கள் அந்த கூட்டணியை ஏத்துக்கல அப்படின்றதுக்கான ஒரு ரிசல்ட் தான் அந்த தோல்வி. கேப்டனே உளுந்தூர் போட்டையில ஜெயிக்கல. அப்போ அந்த கூட்டணியை மக்கள் விரும்பல, ஏத்துக்கல அப்படிங்கறதுதான் உண்மை. அததான் மல்லை சத்யா சொல்லியிருக்காரு. அதுல மாற்று கருத்து ஒண்ணு இல்ல.